நாகச்சைதன்யா அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி சமந்தா அவங்க பதிவிட்டிருக்க ஒரு புகைப்படம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. பொண்ணு உடம்புல இவ்வளவு காயம், நாய் கடிச்சிருந்தா கூட இத்தனை காயம் ஆயிருக்காதுன்னு குஷ்பு அவங்க ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. காதல் தோல்வியால நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன், அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப சிரமப்பட்டான்னு ரம்யா பாண்டியன் அவங்க பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் சமந்தா அவங்களுக்கும் நாகச்சைதன்யா அவங்களுக்கும் பிரிவு ஏற்பட்டது. இப்ப நாகச்சைதன்யா அவரு இரண்டாவதா சோபிதா அவங்கள திருமணம் பண்ணிக்க இருக்காரு. நிச்சயதார்த்தமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சமந்தா அவங்கள நோக்கி நிறைய கருத்துக்கள் எல்லாரும் பதிவிட ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா நாகச்சைதன்யா அவருடைய ஃபேன்ஸ் சமந்தா அவங்களையும் தாக்கி இவங்க இரண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு திருமணமான ஒரு இயக்குனர் கூட சேர்த்து அந்த புகைப்படங்களை பரப்பி விட்டு இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லா விஷயத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சமந்தா அவங்க அவங்களுடைய புகைப்படத்தை பதிவிட்டு அதுல சிரிச்சுட்டே ஏதோ பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு பாடலையும் பதிவிட்டிருப்பாங்க. அவங்க பதிவிட்டிருக்க இந்த பாடல் ஒரு சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் அவங்களுடைய கமெண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த புகைப்படத்துல நீங்க விரலை காண்பிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம he stole my problem not my man அப்படிங்கிற மாதிரி சமந்தா சொல்லாம சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. சமந்தா வேற லெவல், அடுத்த வேலையை பாருங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் இப்ப அவங்களுக்கான கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை குஷ்பு அவங்க ரொம்பவே கோவப்பட்டு இப்ப ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது கொல்கத்தாவில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை வச்சு பிரபலங்கள் எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில குஷ்பு அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் பயங்கரமான கொடுமை, உடலை வருத்தி கடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. நாய் கடிச்சா கூட அந்த நாய் கூட பாவம்னு சொல்லி விட்டுரும், அந்த காயம் கூட இப்படி இருக்காது. அந்த பெண்ணோட உடம்புல இவ்வளவு காயங்கள், இதுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி குஷ்பு அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேசியிருக்காங்க. சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரம்யா பாண்டியன் அவங்க அவங்களுடைய காதல் தோல்வியை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு பிரேக்கப் நடந்த சமயத்துல அதுல இருந்து மீண்டு வரவே அவங்களுக்கு தெரியல, ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப ஒல்லியா ஆயிட்டாங்களாம். அவ்வளவு தூரம் அதை மறக்கவே முடியாத நிலைமையில இருந்தாங்களாம். இவங்களுடைய அக்கா தான் அம்மா மாதிரி அவங்க கிட்ட அந்த சமயத்துல பேசி அதுல இருந்து மீட்டு இவங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா பல உண்மைகளை பேசியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.